4 விசில் வந்துருச்சே, குக்கர் ஆஃப் பண்ணணுமே. ஜெயந்தி, அக்கா, குக்கர் 4 விசில் வந்துருச்சு பாரு, அதை ஆஃப் பண்ணிடு, இல்லைன்னா தீஞ்சிரும். ஐயோ, ஏய் நில்லு, இப்படிலாம் ஓடக்கூடாது. சித்ரா, அந்த குக்கர் கொஞ்சம் ஆஃப் பண்ணு. என்னக்கா, என்னாச்சு? என்ன நீ ஏன் இவ்ளோ வேகமா ஓடி வர? எங்கேயாவது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டா குழந்தை என்னடி ஆகுறது? எந்த குழந்தை? எந்த குழந்தையா? என்னடி இப்படி கேக்குற? உன் வயித்துல இருக்கிற குழந்தை. ஐயோ, அத நான் மறந்துட்டனே. சமாளிக்க வேண்டியதுதான். இல்லக்கா, அது வந்து... ஏய், என்னடி நீ? யார் வயிற்றிலே குழந்தை இருக்கிற மாதிரி கேக்குற? உன் வயிற்றுல தானே குழந்தை இருக்கு. அது கூட ஞாபகம் இல்லையா? அப்படி இல்லைங்க, குக்கர் அடி பிடிச்சிருங்கிற பத்திரத்துல குழந்தை இருக்கிறத மறந்துட்டு கொஞ்சம் வேகமா ஓடிட்டேங்க. இந்த குழந்தை எனக்கு கனவு, லட்சியம் எல்லாமே. அந்த குழந்தைக்கு ஒண்ணுன்னா எனக்கு கோவம் வந்துடும், உனக்கு தெரியும்ல. அது தெரிஞ்சிருந்தும் நீ என்ன கோவப்படுத்தினா எப்படிமா? இங்க பாரு, இனிமே நான் கோவப்பட மாட்டேன், சரியா? ஐயோ, முகமெல்லாம் எப்படி வாடி போயிடுச்சு பாரு. நீ பயப்படாத. நீ இப்படி டக்குன்னு சோகமானது எனக்கே ஒரு மாதிரி ஆகுது. அண்ணி, நீங்க சொன்னது கரெக்ட். நீ இனிமே ஜெயந்தி கிட்ட எந்த விஷயத்துக்கு நான் கோவப்பட மாட்டேன், சரியா? அதே மாதிரி என்ன கோவப்படுத்துற மாதிரி நடக்க கூடாது, சரியா? பரவாயில்லையடா, உங்ககிட்ட இவ்வளவு மாற்றத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவகிட்ட நீ அன்பா பாசமா பேசி நான் பார்த்ததே இல்லையடா. குழந்தை மேல இவ்வளவு அன்பும் அக்கறையும் வச்சிருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா. ஆமா, எனக்கு இது எவ்வளவு நாள் ஏக்கம் தெரியுமா? இந்த குழந்தைன்னு ஒண்ணு இல்லாததுனால போற வரவன், கட்சியில இருக்கிறவன், ஒண்ணு இல்லாதவன் ஆகட்டும், எல்லா இடத்துலயும் எனக்கு மரியாதை இல்லாம போயிடுச்சு. அதெல்லாம் எனக்கு திரும்பவும் கிடைக்க போகுதுன்ற சந்தோஷம். எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். என்ன நீங்க என்ன சமாதானப்படுத்துறதுக்கு என்னென்னமோ சொல்லாதீங்கக்கா. ஆனா எனக்கு இதெல்லாம் நடக்கும்னு தோணல. நேத்து நீங்க என்கிட்ட வீட்டுக்கு வந்து என்ன கூட்டிட்டு போவாருன்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு ஆம்பளைங்க எல்லாரும் சேர்ந்து என் தாலியை கழட்ட நின்னாங்க. அத நீங்க கூட பாத்தீங்களக்கா? கருணா தாலியை கழட்ட மாட்டேன்னு சொன்னப்ப நான் சந்தோஷப்பட்டேன். ஒருவேளை அவனுக்கு என் மேல பாசம் வந்துருச்சோன்னு நினைச்சேன். ஆனா இப்ப அவன் பேசினதெல்லாம் கேட்டப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சுக்கா. அது அவங்க அம்மா தாலிங்கிறதுனாலதான் கழட்டாம இருந்திருக்கான். இதுக்கப்புறம் நானும் என் வாழ்க்கைய பாத்துட்டு போயிடலான்னு இருக்கேன்க்கா. என்ன சொல்ற இந்து? நீ இல்லாம இந்த வீடு வீடாவே இருக்காது இந்து. இங்க பாரு, நீ கண்டிப்பா திரும்ப இந்த வீட்டுக்கு வரணும். நீங்க நினைக்கிற மாதிரியே அந்த காலமும் விதியும் நினைச்சா நடக்கட்டும். இல்லைன்னா விட்டுருங்கக்கா. பரவாயில்ல, நான் இனி ஃபுட் டெலிவரி பண்ணி லைஃப பாத்துக்கலான்னு இருக்கேன். என்ன இந்து, நீ என்னமோ நிரந்தரமா அங்கேயே இருக்க போற மாதிரி பேசிட்டு இருக்க? இது பாரு, நீ இத மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காத. இத கேக்குறப்ப எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அக்கா, நீங்க என்ன நினைச்செல்லாம் கவலைப்படாதீங்க. அவங்க சொன்ன மாதிரி 2 மாசத்துல வீட்டை மீட்கிறதுக்கு நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். அதுக்காக இனிமே நான் நிக்காம ஓடி ஆகணும். வேற வழி இல்லக்கா. அது எங்க அம்மா ஞாபகமா இருக்கிற வீடு. என்னம்மா பேனாவை கையில வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்க? புரியுது சிஸ்டர், இது என் மாப்பிள்ளை வாங்கி கொடுத்த பேனா தானே? அப்பெல்லாம் உங்க மேல அக்கறையா பாசமா இருந்தால, இப்பதான் அவனுக்கு என்னாச்சுன்னே தெரியல. விடுங்க சிஸ்டர், நீங்க இல்லாம கொஞ்ச நாள் இருக்கட்டும். அப்பதான் உங்க அருமை என்னன்னு அவனுக்கு தெரியும். நீங்க எழுதுங்க. அம்மா, என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலம்மா. அதை என்னால கட்டுப்படுத்தவும் முடியல. இந்து கழுத்துல கிடக்கிற அந்த தாலி செயின் உன்னோடதா இல்லாம வேற தாலியா இருந்து அதை நீ கழட்டியிருப்பியான்னு கேட்டா கண்டிப்பா என்கிட்ட இருந்து கழட்டியிருப்பேன்னு பதில் வராதுமா.
எனக்கு தெரியல. எனக்கு தெரியலம்மா. என்னமோ ஒன்று என்னை தடுக்குது. அது ஹிந்து மேல இருக்கிற காதலா இல்ல பாசமானு கேட்டா எனக்கு சொல்ல தெரியல. நான் அவங்க பேச்சை கேட்காம இருந்ததுக்கு அவங்க என்னை மன்னிச்சு விட்டுட்டாங்க. இதுக்கப்புறமா என்னால இந்துக்காக பேச முடியாதுமா. அதே சமயத்துல இது எப்படியோ என்னால விட்டுற முடியலம்மா. சொல்லுங்கண்ணா. எங்கடா இருக்கு? இங்கே வீட்டில் தான் நான் இருக்கேன். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கண்ணா, நான் வந்துடுறேன். அதெல்லாம் வேணா, நீ உடனே பேங்க் போய் லாக்கர்லேருந்து நம்ம சேட்டோட அப்பார்ட்மெண்ட் டாக்குமெண்ட்டை பத்திரமா எடுத்துருவோம். சரிண்ணா. இன்னும் 1 மணி நேரத்தில் வேற ஒரு பார்ட்டி அதை வாங்குறதுக்கு வராங்க. சரிண்ணா. டேய், 1 மணி நேரத்தில் அந்த பார்ட்டி இங்கே இருப்பாங்கடா. நல்லா கேட்டுக்கோ. இந்த டீல் முடிஞ்சா நமக்கு சொல்லைய 1 கோடி ரூபாய் லாபம் வரும். லேட் பண்ணுறாது. சரிண்ணா, நான் போயிட்டு வந்துடுறேன். மாமா, 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 ஒரு நிமிஷம் மாமா. மாமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மாமா. இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறதுக்கு என்னப்பா இருக்கு? நான் உங்களை மாப்பிள்ளைன்னு சொல்லி எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்தேன். எப்பவும் வாங்க போங்கன்னு தான் கூப்பிட்டுருக்கேன். என்னைக்காவது வா போன்னு கூப்பிட்டுருக்கேனா? அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நீங்க என் பொண்ணை நல்லபடியா பார்த்துக்கிட்டீங்க. அந்த ஒரே காரணத்துக்காகத்தான். ஆனா நீங்க என் பொண்ணை உங்க வீட்டில இருந்து வெளியே விரட்டும் போதும் சரி, உங்க அண்ணனுங்க அசிங்கப்படுத்தும் போதும் சரி, நீங்க ஒரு வார்த்தை கூட பேசல. செல்ல மாதிரி நின்றுகிட்டு இருந்தீங்க. அப்பவே உங்க மேல வச்சிருந்த மதிப்பு மரியாதையெல்லாம் மொத்தமா போயிடுச்சு. நீங்க போன்ல பேசுனீங்கல்ல, அதை கேட்டு அப்படியே பூரிச்சு போயிட்டோம். நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டீங்க. இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. இல்ல மாமா, அது நான் திவாகரன் சமாளிக்கிறதுக்காக சொன்னது. அது எப்படி உங்களுக்கு? எதுக்கு விளக்கமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அதான் எல்லாம் தெரிஞ்சு போச்சுல்ல. உங்க சின்ன அண்ணன் வந்து எல்லாத்தையும் எங்களை போன் வழியா கேட்க வச்சுட்டாரு. போதுமா? விட்டுருங்கப்பா. இதுக்கு மேலேயும் பேசணும்னு சொல்லி எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. மாமா, இந்த பணம் உங்க பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்துருச்சு. நாங்க நீங்க தொட்ட காசு கூட எங்களுக்கு வேண்டாம்.